This video is being recorded. திருச்சிற்றம்பலம். ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே, அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே, மெய்ப்பதமறியா வீரிலியேற்கு விழுமியது தழித்த விழுமியது அளித்தவோர் அன்பே, செப்புதற்கரிய செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே, எய்பிடத்து உன்னை சிக்கென பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவது இனியே. நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை பொருந்திய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டெழுந்தருளி நமக்கெல்லாம் நல்லருள் செய்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, நாமெல்லாம் திருவாசகத்திலே ஈர்ப்பு கொள்ளுதல் வேண்டும் என்ற நோக்கிலே திருவாசகத்தினுடைய சாரத்தை பிழிந்து தருகின்ற திருக்கருவை 18 அந்தாதியை இயற்றியருளிய அரசகவியனுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்பதை தாரக மந்திரமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், இந்த அமைப்பிலே இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய ஒரு பெரும் உதவியினாலே அரசகவி இயற்றி அருளிய திருக்கருவை 18 அந்தாதியை சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். கருவை 18 அந்தாதியிலே இன்று 24வது திருப்பாடலாகிய அமரர் மாதவர் என்று தொடங்குகின்ற திருப்பாடலிலே இருந்து நாம் சிந்தனையை மேற்கொள்ளுகின்றோம். சைவப்பிரியர்களே, மொழி அறிவு வேறு, சமய அறிவு வேறு. மொழி அறிவு என்பது நேரடியாக பொருள் கொள்வது, சமய அறிவு என்பது இலக்கண முறையோடு கூடி சைவ வரம்புக்கு மரபுக்கு உட்பட்டு பொருள் கொள்ளுதல் வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய திருவாக்கிலே நம்முடைய பெருமானுடைய அடியையும் முடியையும் காணச் சென்றவர்களை நூல்களிலே ஏனமும் கழுகுமாய் சென்றதை, ஏனமும் அன்னமுமாய் சென்றதாகத்தான் இருக்கிறது. ஏனமும் அன்னமும். ஆனா ஞானசம்பந்தர் வாக்கிலே ஏனமும் கழுகுமாய்பார். இடத்திலே கழுகு என்பதை நேரடியாக பொருள் கொள்ளுதல் கூடாது. அது இனப்பெயர் சுட்டோடு வைத்து கழுகு என்று ஞானசம்பந்தர் ஏன் அங்கே மாற்றி அன்னத்திற்கு பதிலாக கழுகு என்று வைத்தார் என சொன்னார், அந்த திருப்பாடலினுடைய இசைக்கு ஏற்ப அதனுடைய மாத்திரை சரியா வரதல் வேண்டும் என்பதற்காக அன்னம் என்பதை சுட்டுவதற்காக கழுகு வைத்தார். அது கழுகு என்பது அலகினை உடையது, அலகினை உடைய அன்னப்பறவை. எனவே ஒரு பொருளினை சுட்டுகின்ற அந்த இனம் பற்றி இங்கே கழுகு என்பதை அன்னம் என்று பெயர் எடுத்தல் வேண்டும். அதனால நேரடியா கழுகாக சென்றார் பிரம்மன் பொருள் எடுக்கக்கூடாது. இதே போன்று ஊசல் என்று ஒன்று வருகிறது. மணிவாசக பெருந்தகை திருவாக்கிலே திரு பொன்னூசல் என்று வருகிறது. திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய திருவாக்கிலே ஒரு ஊசல் ஒன்று வருகிறது. ஆனால் இரண்டும் வேறுபட்ட பொருள்கள்.
மணிவாசக பெருந்தகையினுடைய திருவாக்கிலே வருகின்ற பொன் ஊசல் எது என்று சொன்னால், அதிலே அமர்ந்திருக்கின்ற பெண்ணானவள் பக்குவ ஆன்மா. இறைவன் தனக்கு அருள் புரிந்ததையும் தான் அடைகின்ற பேரின்பத்தையும் சுட்டிக்காட்டுவதாகத்தான் ஒரு பக்குவ ஆன்மா சிவபோகத்தின் மிகுதியினால் பாடப்படுவதுதான் திருப்பொன்னூசல். எனவே அந்த ஊஞ்சலிலே அமர்ந்திருக்கிற அது தாத்பரியம் வேறு, அதில் அமர்ந்திருப்பது பக்குவ ஆன்மா. நாவுக்கரசர் ஒரு ஊசல் சொல்றார். இந்த நாவுக்கரசர் திருவாக்கிலே 4வது திருமுறையிலே வரக்கூடிய இந்த ஊசல் அது அமர்ந்திருப்பது மாயையில் அகப்பட்ட ஆன்மா. மாணிக்க வாசகர் அருளி செய்தது பக்குவ ஆன்மா. மணிவாசகர் அருளி செய்தது போலவே இங்கேயும் ஊசல் என்று வந்தாலும் நாவுக்கரசர் அந்த ஊஞ்சலிலே இருப்பதை மாயையில் அகப்பட்ட ஒரு சகல வர்க்க ஆன்மா. இந்த ஆன்மா எப்படிப்பட்டது? மாயையாகி இந்த பிரபஞ்சத்திலே 2 சங்கிலி தொங்குகிறது. 2 சங்கிலி தொங்குகின்ற பொழுது இந்த பலகையிலே அமர்ந்திருக்கின்ற இந்த ஆன்மா அங்கும் இங்கும் ஆடுகிறது. இது எதை காட்டுகிறது? கொஞ்சமாகிய இந்த மாயையிலே ஆகிய பலகையிலே ஆன்மாவானது ஊஞ்சலில் மாய பலகையில் அமர்ந்திருக்கிறது. அதில் 2 சங்கிலி என சொல்லக்கூடியது அறம்பாவம் என்று சொல்லக்கூடிய சங்கிலியால் ஆனது. எனவே அறம்பாவம் என சொல்லக்கூடிய நல்வினை தீவினை சங்கிலியினால் ஆக்கப்பட்ட பிரபஞ்சமாகிய பலகையிலே ஆன்மாவானது அங்கும் இங்குமாக பிறப்பு இறப்பிலே சுழல்கிறது. இந்த அறம்பாவம் என்று சொல்லக்கூடிய நல்வினை தீவினையாகிய இந்த 2 கயிறும் அறுபட்டால் இந்த ஆன்மாவானது நிலைத்த தலமாகிய சிவனது திருவடியாகிய தரையிலே சென்று அசையாது அப்படியே இருக்கிறது. இது ஆன்மாக்கள் எய்த வேண்டிய நிலை. இருவினை அருந்த ஆன்மா சிவனது திருவடியிலே சென்று நிலை பேறு பெறுகிறது என்பது தத்துவத்தில் தான் நாவுக்கரசர் இந்த ஊசலை சொல்லி காட்டுவார். திருநாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே திருவதிகை வீரட்டம் திருப்பதிகத்துல உருகயிறு ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறுகயிறு ஊசல் போல வந்து வந்து உலவு நெஞ்சம் பெருகயிறு ஊசல் போல பிறை புல்கு சடையாய் பாதத்து அருகயிறு ஊசல்லானேன் அதிகை வீரட்ட நீரே. இந்த இடத்திலே வரக்கூடிய அந்த ஊசலுக்கு தன்மை வேறு. இதனுடைய தன்மை என்னவென்று சொன்னால், ஆன்மா ஊசலிலே அங்கும் இங்கும் ஆடுவது இருவினை கயிறு அறைந்து அசைவற்று நிலை வேறு சிவனடியிலே பெறுதல் வேண்டும் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டது. அப்படி அசைவற்று நிலை பெறுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் நாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே இன்னொரு திருப்பாடலே நிலை பெறுமாறு எண்ணுதியே நெஞ்சே நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுகிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனது திருப்புகழை யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு மயக்கத்தால் வருகின்ற இரு வினைகளும் இல்லை என்று சொல்லி காட்டப்பட்டது. நம்முடைய பிறப்பினை அறுப்பதற்கு உள்ள எளிய மார்க்கம் இறைவனது பொருள் சேர் புகழினை நாடி நாம் அதை வாயார தோத்திரம் செய்வது. அதனால்தான் நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருச்சாய்க்காடு பதிகத்திலே சொல்லுகின்ற பொழுது நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய் ஆரறிவார் சானாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூனாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நாளும் நவின்றேத்த பெறலாமே நல்வினையே. நல்வினை எப்பொழுது கிடைக்கும்? திருவடி பேருக்கு எப்பொழுது கிடைக்கிறது? தாய்க்காட்டம் பெருமார்க்கே பூனாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நாளும் நவின்றேத்த. இறைவனது அவனது புகழினை நாம் பேசவும் கேட்கவும் செய்கின்ற பொழுது நம்முடைய பிறப்பு அறுபடுகிறது என்பதை அழகாக அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்.
அந்த புகழினை கேட்டேன். ஏன் என்று சொன்னால் இறைவனது உண்மைத்தன்மையை அறிந்தவர் இல்லை. ஏன் தன்னையே தான் அறிந்தவனும் இல்லை. அதையெல்லாம் நமக்கு உணர்த்துவது நமக்கு 12 திருமுறைகளும் 14 சித்தாந்த சாஸ்திரங்களும். இறைவனை பற்றி உணர்கின்ற பொழுது இறைவன் எப்படிப்பட்டவன் என்று அவனது மேன்மை தெரிய வேண்டும். சைவத்தில சிவன்தான் கடவுள் என்பதை அவன் ஏற்றுக்கொண்டால் அவன் உண்மை சைவன் அல்ல. அவனிடம் இருக்கின்ற தனித்தன்மை என்ன? சைவத்திலே கடவுள் ஒன்று உண்டு, கடவுளர் என்று ஒன்று உண்டு. கடவுள் என்ற ஒரு சொல் சிவத்தையே குறிக்கும். கடவுளர் என்பது இறைவனது அருள் கிட்டப்பெற்று பக்குவான்மாக்களாகிய பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், வருணன் முதலான எல்லோரையும் குறிக்கும். இவர்கள் கடவுளர். கடவுளுக்கும் கடவுளருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த கடவுளை பற்றிய உண்மையான செய்தியைத்தான் சிவ பரத்துவம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சைவனுக்கு சிவ பரத்துவம் என்பது தெரியும். பரத்துவம் என்றால் சிவனது மேலாம் தன்மை. சிவனது மேலாம் தன்மையை உயிர்கள் அறிந்து உய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய அருத்த சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற ஸ்லோக பஞ்சகத்தை தமிழிலே மொழிபெயர்த்து மாதவ சிவஞான சுவாமிகள் பேருபகாரம் செய்து அது சிவஞான மாபாடியத்தின் உள்ளே வைத்திருக்கிறார். அதை கண்டிப்பா சைவர்கள் படித்தல் வேண்டும். அதற்கு விளக்கமும் இருக்கிறது. ஸ்லோக பஞ்சக விளக்கம் என்றே ஒரு நூல் இருக்கிறது. சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தியா பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஸ்லோக பஞ்சக விஷயம் என்றே ஒரு நூல் இருக்கிறது. இறைவனது மேலாம் தன்மை ஸ்லோக பஞ்சகத்தில். இதே போல இறைவனது பரத்துவத்தை காட்டக்கூடிய இன்னொரு நூல் இதே அரதத்த சிவாச்சாரியார் அருளி செய்திருக்கின்ற அரிகர தாரதமியம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அரிகர தாரதமியம். இந்த அரிகர தாரதமியமும் சிவபரத்துவத்தை காட்டுகிறது. மேலும் சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தியா பிள்ளை அவர்கள் சிவபரத்துவ நிச்சயம் என்றே ஒரு தனி நூல் செய்திருக்கிறார். போன்று சிவனது மேலான பரத்துவத்தை காட்டுவது நம்முடைய மணிவாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற திருச்சாளலிலே இருக்கிறது. திருச்சாளல் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு பொருள் தெரியும். திருச்சாளல் நல்ல சிவபரத்துவத்தை காட்டக்கூடிய. கந்த புராணத்துல ததீஷ உத்தரப்படலம் என்று ஒன்று வருகிறது. அந்த தக்கன் சிவத்தை பற்றிய கேள்விகள் பலவாறாக எழுப்புகிறான். சாம்பல் ஏன் பூசுகிறான்? பெண்ணை ஏன் தலையிலே வைத்திருக்கிறான்? பெண்ணை ஏன் உடம்பிலே பாதி வைத்திருக்கிறான்? இப்படி பல பல வினாக்கள் தக்கன் எழுப்புவதற்கு பதில் அந்த ததீஷ் முனிவர் சொல்வதை போல இருக்கு. அதனுடைய விளக்கம் நமக்கு கந்த புராணத்தில் கண்டிப்பாக தெரியும். இதே போல உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமால் பிரம்மன் என சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் உலக்கு ஆவர் என்று திருமந்திரத்திலே சொல்லி காட்டப்படுகிறது. பிரம்ம விஷ்ணுக்கள் முதலானவர்கள் உலக்கு. உலக்குன்னு அர்த்தம்னா 2 பொருள் இருக்கிறது. உலக்கு என்பதற்கு பொருளினை அரிசி இருக்கிறது. அந்த அரிசியிலே உலக்கு அளந்து ஒரு பையிலே போடுகிறது. இந்த உலக்கு தானாகவா முகந்து அளந்து கொட்டியது? அந்த உலக்கை அந்த வியாபாரி தான் எடுத்து முகந்து பையிலே கொட்டுகிறார். எனவே இந்த திருமால் முதலானவர்கள் உலக்கு என்று சொன்னால் அவர்களை இயக்குவது எப்படி அந்த உலக்கை வியாபாரி இயக்குகிறானோ அதே போல பிரம்ம விஷயத்திலே இயக்குபவரும் சிவனே கொண்ட பொருளிலே வரும். உலக்காகிய நின்றாரே என்று திருமந்திரத்திலே வருகிறது. இன்னொன்று உலக்கு என்று சொல்லக்கூடியது ஒருவன் ஒரு அரிசி விற்க வருகிறான். அந்த அரிசியை எவ்வளவு கொடுக்க வேண்டும், எவ்வளவு இழுக்கிறது என்பதை அளப்பதற்கு, எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை தெரிவதற்கு உலக்கை வைத்துதான் நினைப்பான். எனவே அந்த அரிசியினுடைய மதிப்பை, விலையை தெரிவதற்கு ஒரு உலக்கை வைத்து முகந்து அளந்து அதற்கேற்ப பணத்தை கொடுக்கிறார். இதே போல இறைவனது பெருமையை அளப்பதற்கு பிரம்ம விஷ்ணுக்கள் தான் கருவியாக இருக்கிறார்கள். அதனாலதான் ஞானசம்பந்தர் பெருமான் தன்னுடைய திருவாக்கிலே பதியங்கள் தோறும் பிரம்ம விஷ்ணுக்களை சொல்லி காட்டுவார். முதல்ல ராவணன், அதுக்கப்புறம் 9வது மாலயன், 10வது பாட்டுல பௌத்த சமணத்தை சொல்லி காட்டுவார். எனவே எல்லோரும்
இந்த பிரம்ம விஷ்ணுக்களை கூறுவதாலே அவர்களை பழிக்கிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. இறைவனை அடக்கக்கூடிய கருவி. இதெல்லாம் இன்றைய நூலே நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே இறைவனை அடக்கக்கூடிய கருவிகளாக அவர்கள் பயன்படுத்துகிறார். இப்படியாக இறைவனது பெருமையினை சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய நூல்களிலே சிவபரத்துவத்தை உணர்த்துவதற்கு பல நூல்கள் நமக்கு இருக்கு. இதே போல எடுத்துக்கொண்டால் இறைவனது பெருமையை சொல்ல வேண்டும் என சொன்னார், பிறப்பு இறப்பு என்ற அந்த சுடலில் பட்டுக் கொண்டிருக்கின்ற நம்மை நிலைபெற செய்வதற்கு பிறப்பு இறப்பு இல்லாதவனால்தான் முடியும். அதனால பிறப்பிலி பிஞ்சகன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமி குறிப்பிட்டிருக்காங்க. சிவனது மேலாம் தன்மை அது ஒன்றுதான். பிறவா யாக்கை பெரியோன், பிறவா யாக்கை பெரியோனாக. அத்தோடு மட்டுமல்லாது அவன் அவிகாரி, எதனாலும் விகாரப்படாத அவன் நம்மை போன்று மானுட தேகம் அன்று என்பதை காட்டுவதற்காகத்தான் அவன் விடமுண்ட நீலகண்டனாக காட்சி தருகிறான். ஆகையினாலே கடலின் நஞ்சமுறம் உண்டும் சாவாய் மூவாய், சாவாய் மூவாய். யார்? நாவுக்கரசு சுவாமிகள் எண்ணுகையன் என் சொல்லி எண்ணுகையனே என்று சொல்லக்கூடிய பதிலை சொல்லி கேட்டார். நஞ்சமுதம் உண்டும் சாவாய் மூவாய், அவனுடைய தன்மை அல்ல. அத்தோடு மட்டுமல்லாது சிவனுக்கு மட்டும்தான் ஞான குணம் என சொல்லக்கூடிய 8 குணம் இருக்கிறது. சிவனுக்கு மட்டும் 8 குணம். 8 குணம் என்ன, அதனுடைய விளக்கம் தெரிஞ்சால்தான் சைவனுக்கு சிவபெருமானை பற்றிய உயர்வும் அந்த சிவ பரத்துவத்தை மனதிலே ஏற்படும். கண்டிப்பாக சைவர்கள் 8 குணத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். தேவ நாயனார் இறைவனை சுட்டுகின்ற பொழுது என் குணத்தான் என்றே சுட்டி காட்டுகிறார். அத்தோடு மட்டுமல்லாது உயிர்கள் நலம் பெறும் பொருட்டு அவன் 5 தொழிலை ஏற்றுகின்றான். 5 தொழிலுக்கு அதிபதி அவனே. இப்படி பல பரத்துவங்கள் இருக்கிறது. இதே போல அவனை அணுகுகின்ற அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், இப்பேற்பட்ட பெருமையுடைய அந்த பெருமானை வணங்குபவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதும் அங்கே நூல்களிலே சொல்லி காட்டப்பட்டது. மேலுக்கு மேலானவர் பரம்பொருள், அதுல மாற்றம் இல்லை. ஆனா அடியார்களது பெருமை என்ன, அதையும் தெரிந்து கொள்ளணும். அடியார்களது பெருமை என்ன? நம்முடைய நாவுக்கரசு சுவாமிகள் 4வது திருமுறையில திருவையாறுல சொல்லி காட்டுவார். சுவாமி, உனக்கு துணை யார் தெரியுமா? நீ தனியா இருக்கக்கூடாது, தனியா இருக்க முடியாது. சில பேர் ஒத்தையில விடக்கூடாதுப்பாங்க. நீ தனிமையில் இருக்கக்கூடாது. உனக்கு துணை யார் தெரியுமா? தொண்டர்கள் தான் உனக்கு துணை. தொண்டன் இல்லை என சொன்னார், துண்டன் உன் அருகிலே இல்லை என்று சொன்னால் நீ தனிமை விட்டு விடுவாய் என சொல்லி அப்பர் சுவாமிகள் திருவாக்கிலே தொண்டு அலால் துணையும் இல்லை, தோலலாது உடையும் இல்லை. எப்படி இறைவனது திருவரையிலே அந்த புலித்தோல் இல்லைன்னா உடை இல்லையோ, அதே போல அருகிலே தொண்டர் இல்லை என சொன்னா நீ தனிமை விட்டு விடுவாய். தொண்டர்களோடு தான் எப்பொழுதும் இருக்கிறோம். இதைத்தான் பெரிய புராணத்திலே தொண்டர் உடனாம் உளோம் என்று குறிப்பிட்டு இது புராணத்திலே எங்கே வைத்து காட்டப்பட்டது? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கோடிக்கா போறார். அந்த திருக்கோடிக்கா, அது கோடிக்கான் என்று ஏன் பெயர் வந்தது என சொன்னால், சோழ நாட்டிலே காவிரி கரையினுடைய கோடி கடைசியில இருக்கிறதால கோடிக்கான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வார கோயிலை சுற்றி ஒரு குடியிருப்பும் இல்லை, கோயில் பக்கத்துல எந்த ஒரு ஜன நடமாட்டமும் இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதறிட்டார். சுவாமி, ஒருத்தரும் இல்லையே, ஒத்தையிலே எப்படி இருக்கிறீ? கண்ணப்ப நாயனார் ஏங்கினார். தனித்திருக்கின்றி விலங்குகளெல்லாம் வருகின்ற இடமாயிட்டே என்று தொண்டர் ஒருவரும் கூட இல்லா தனித்திருக்கின்றேரே என கண்ணப்பன் இயங்கியதை போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லி காட்டுறார். தனித்திருக்கின்றீரே, என் மனம் பதறுகிறது என. கடிதாய் கடல் காற்று வந்து தேற்ற, கடிதாய் கடல் காற்று வந்து தேற்ற கரைமேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ. சுவாமி, நீர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் குடி இல்லையே, இப்படி பண்ணிட்டீங்க. ஏன் கண்கள் கண்டேன், ஒருவருமே இல்லாமல் நீ
தனிமையாயிருப்பதை நான் பாவம் செய்த நான் கண்டு விட்டேன். கொடியேன் கண்கள் கண்டேன், கோடி குலகீர் அடிகேள் உமக்கார் துணையாக இருந்தேன். உனக்கு துணையாக ஒரு அடிகள் போல இல்லையோ என சொல்லி அந்த தொண்டர்களது பெருமையும் அங்கே சொல்லப்படுகிறது. இறைவனது பெருமையும் பார்க்கணும், தொண்டர்களது பெருமையும் பார்க்கணும். அந்த அடியார்கள், அந்த திருத்தொண்டர்கள் பெருமை தெரிந்தால்தான் நம்மை நாம் உயர்த்தி கொண்டு சுய பரிசோதனை செய்து உயர்த்துவதற்கு நமக்கு உதவும். புராணத்தில் வருகின்ற திருத்தொண்டர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொண்டுதான் பெரிய புராணம் போக வேண்டும் என்பதற்காகத்தான் பெரிய புராணத்தின் தொடக்கத்திலேயே சேக்கிழார் பெருமான் திருக்கூட்ட சிறப்பு என்பதை ஒன்று வைக்கிறார். அந்த திருக்கூட்ட சிறப்பினை கசடர கற்காமல் நாம் பெரிய புராணத்தை கற்கக்கூடாது. தோடு மட்டுமல்லாது அங்கே கடம்பவன புராணத்தில் வீமநாத பண்டிதர் அழிவு செய்திருக்கின்ற கடம்பவன புராணத்தில் அடியார்களுக்கு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அகக்குறி 10, புறக்குறி 10, மனக்குறி 3. இதெல்லாம் படிச்சுக்கணும். தெரிஞ்சிருந்தாத்தான் இவைகளெல்லாம் நம்மிடம் இருக்கிறதா என சுய பரிசோதனை செய்து நம்மை உயர்த்த முடியும். 10 ஈசன் பல அடி, 10 ஈசன் அடியார் செய்கிறதானே என்பது நூல்களிலே திருமுறைகளில் வருவதை பார்க்கணும். அந்த அகக்குறி 10 எது, புறக்குறி 10 எது, மனக்குறி 3 எது என்பதை நல்ல விளக்கமாக கடம்பவன புராணத்தில் விமநாத பண்டிதன் சொல்லிட்டார். அத்தோடு மட்டுமல்லாத நிரம்பழகிய தேசிய திருவையாறு தலபுராணத்துல நந்திய பெருமான் கேட்ட 16 பேர்கள் 16 பேர்கள் என சொல்லக்கூடியது ஒரு சைவனிடம் இருக்க வேண்டிய 16 இலக்கணங்கள், அவரிடம் இருக்க வேண்டிய குணாதிசயங்கள். எனவே சைவனுக்குரிய இலக்கணம், அவசியமான இலக்கம் 16 காட்டுவதுதான் அந்த திருவையாறு தலபுராணத்திலே வரக்கூடிய நந்திய பெருமான் கேட்பார். அப்படியெல்லாம் இந்த அடியார்களது புகழினையும் அறிதல் வேண்டும். அப்ப சொல்லுகின்ற பொழுது இறைவன் மேலுக்கும் மேலானவன், ஆனால் அடியார்களின் மட்டும் நீங்காதவன் என சொல்லுகின்ற பொழுது ஒரு தெளிவு கிடக்கிறது. மேலுக்கும் மேலாக அரிதான பொருளாக சிவம் இருந்தாலும் தொண்டர்களுக்கு எளிமையானவன். அதுதான் இந்த கருத்துக்கு நம்ம திருப்பாடல் 24 தேவைப்படும். அவன் மேலுக்கு மேலான பொருள், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் தொண்டர்களுக்கு எளிமையானவன். நாவுக்கரசு சுவாமிகள் தன் திருவாக்கில குறிப்பிட்டு காட்டுகிறார். அடியேனை உன் அன்பினால் ஆர்த்தாய், அருள் நோக்கி தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய், எத்துணையும் அரியேனி எளியானார். அவன் அடியார்களுக்கு எளியவனாக இருக்கிறான். அடியார்களுக்கு எளியவன் என்பதை நாம சொல்லல. அதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து. நாம சொல்லல. இந்த அடியார்களுக்கு எளியன் என்று சொல்லுகின்ற பொழுது அதை நான் அடியவர்களுக்கு எளியவன் என்றே நம்முடைய பெருமானே எழுதி கொடுத்திருக்கிறார். எழுதி கொடுத்து கொற்றவங்களுடைய குமார சிவாச்சாரியம் கொடுத்து இதை உலகருக்கு தெரிவினார். அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றம் குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு, படியின் விஷய பெற்றான் சாம்பானுக்கு பேதமர தீக்கை செய்து முத்தி கொடுக்கை முறை. அப்ப அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன். அப்ப அந்த அடியார்கள் சொல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட தன்மையிலே இருக்கணும்? இந்த அடியார்களது பெருமையை தெரிந்து கொள்வதற்காக ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டார். நம்முடைய சைவ எல்லப்ப நாவலர் இயற்றியருடைய திருவெண்காட்டு தலபுராணம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த திருவெண்காட்டு தலபுராணத்துல அழகாக நம்முடைய பாயிர பகுதியில அடியார்களது பெருமை, சைவர்களது பெருமை சொல்லி காட்டுகிறார். அடியார்களுடைய பெருமை என்ன என்பதற்கு சொல்லி காட்டார். அடியார்களது பெருமை என்னவென்று சொன்னால், அடியார்கள் மேருமலைக்கு சமமானவர்கள். அடியார்கள் மேருமலைக்கு சமமானவர்கள். எப்படி மேருமலைக்கு சமமானவர்கள் என சொன்னார், இந்த சிவபெருமானால் தான் மேருமலை வளையும். மேருமலையை சிவனால் தான் வளைக்க முடியும். மேருமலையை சிவனால் தான் வளைக்க முடியும்.
எனவே சிவபெருமானுக்கு அன்றி வேறு எவருக்குமே மேருமலை வளைந்து கொடுக்காது. கவனமா கேட்க வேண்டிய பகுதி, சிவபெருமானுக்கு அன்றி வேறு ஒருவருக்கும் மேருமலை வளைந்து கொடுக்காது. மேருமலைக்கு ஒப்பான சிவனடியார்கள் சிவத்தை அன்றி வேறு ஒருவருக்கும் வளைந்து வணங்கம் சொல்ல மாட்டார்கள். வளைந்து வணக்கத்தை சிவபெருமான் ஒருவருக்கே சொல்லுவார்கள். எதை போல? மேருமலை சிவன் ஒருவருக்கே வளைந்து கொடுப்பதை போல என்று நம்முடைய சைவ எல்லப்ப நாயனர் திருவெண்காட்டு தலபுராணத்துல பாயிர பகுதியில சொல்லி காட்டுறார். குற்றமற்ற திருத்தொண்டர் கூட்டமும் வெற்றியாகிய மேருவும் ஒக்குமே, புற்றிடம் கொள் புறாங்கற்கு அல்லது மற்ற எவர்க்கும் வணங்குவது இல்லையா. மேருமலை சிவனுக்கு மட்டும் வளைந்து கொடுப்பதை போல மேருமலைக்கு சமமாக இருக்கின்ற சிவன் அடியார்கள் சிவத்தை தவிர வேறு எவருக்குமே அவர்கள் வளைந்து வணக்கம் சொல்ல மாட்டார்கள். அதனாலேதான் உன்னை அன்றி ஒருவரை பின் செல்லேன் என்று அங்கே நம்முடைய நக்கீர தேவநாயனார் குறிப்பிட்டு காட்டுவார். ஆகையினாலே இறைவனுடைய இலக்கணமும் தெரியணும், அடியார்களது பெருமையும் தெரியணும். ஆனால் அதே நேரத்துல அந்த மெய் தொண்டர்களுக்கு இறைவனானவன் எளிமையாக இருக்கிறான். அப்படி இருக்கின்ற பொழுது இறைவனது மேலான பெருமை என்ன, தனக்கு எப்படி அருள் செய்தான் என்ற அந்த அடியார்களுக்கு உள்ள சிறப்பையும் சிவனது பரத்துவத்தையும் சொல்லக்கூடிய ஒரே திருப்பாடல் தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிற 34வது திருப்பாடலாகிய அமரர் மாதவர் என்று தொடங்குகின்ற அந்த திருப்பாடல். அமரர் மாதவர் என்று தொடங்க திருப்பாடல் தான். அமரர் மாதவர் முனிவரர் திரண்டு நின்று அனுதினம் தொழுது ஏத்தும் தமர நீவுபுர பொன் சரண் ஏத்திட தமியனுக்கு அருள் செய்தான். குமரனால் அரும் சூர்பகை தடிந்தவன் கொள்ளை வண்டு இனமார்க்கும் கமலவாவியும் பொங்கரும் சூழ்திரு கருவையம் பெருமானே. இறைவன் எப்படிப்பட்டவன்? அமரர் மாதவர் முனிவரர் திரண்டு நின்று அணிதினம் தொழுது ஏற்றும். ரொம்ப முக்கியம். இறைவனை யாரெல்லாம் வணங்குகிறார்கள், சிவபரத்துவம் தெரியணும். இறைவனை யாரெல்லாம் வணங்குகிறார்கள் என்பதை முதல்ல நாம தெரிஞ்சு கொள்ளணும். திருப்பள்ளி எழுச்சியிலே நம்முடைய மணிவாசக பெருந்தகை இதை அழகாக சொல்லி காட்டுகிறார். அந்த திருப்பள்ளி எழுச்சியிலே அங்கே செல்லுகின்ற பொழுது அங்கே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவார், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவார், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருவார், தொழுகையர் அழுகையர் தோல்கையர் ஒருவார் என்று இப்படி இறைவனை வணங்குவதற்கு வந்து இருக்கிறார்கள். அதனாலே இறைவனை யாரெல்லாம் வணங்குகிறார்கள் என்றால் அமரர் மாதவர் முனிவரர் திரண்டு நின்று அனுதினமும். ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே சுந்தரமூர்த்தி சுவாமியோட வாக்கை நினைவுகிறார். சுந்தரர் திருப்பன்கூர் பதிகத்தில சொல்லி காட்டாரு, பெருமான் யார், யாரெல்லாம் வணங்குகிறார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயக்கர் கிண்ணரர் யமனொடு வருணன் இயங்கு தீ வழி ஞாயிறு திங்கள் மயக்கம் இல் புலி. புலின்னா இங்க வியாக்கிரமா, மயக்கம் இல் புலி வானரம் தாவன் அவர் எல்லாம் அயர் பொன்றுகின்ற நின் திருவடி அதனை அர்ச்சித்தார் பெரும் ஆரருள் கண்டு திகை பொன்று என்று திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கோருளானே. அதாவது உலகத்துல சொல்றேன், ஒரு ஜோதிடக்காரனை பார்க்க போறேன். அந்த ஜோதிடக்காரர் நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா அப்படிங்கிறார். பக்கத்துல சொல்லார், ஜோதிடர் பெரிய ஆளு, நம்ம நினைக்கிறபடி இவற்றை யாரெல்லாம் வந்து ஜோதிடம் பார்த்தாங்கன்னு இந்த படத்தை பாருங்க. அதுல பார்த்தானா அந்த ஊர் செல்வந்தனுடைய படம் கிடக்கு, பெரிய தொழில் அதிபரனுடைய படம் வச்சிருக்கிறாரு, சினிமா நடிகர் ஒருத்தனுடைய படத்தை வச்சிருக்கிறாரு, பிரபலமான ஒரு அரசியல்வாதியினுடைய படத்தையும் வச்சிருக்காரு. எதுக்காகன்னா நான் இத்தனை பேருக்கும் பார்த்திருக்கேன். யாரெல்லாம் என்னிடம் வந்து ஜோதிடம் கேட்டு பலனடைந்தார்கள் என்பதற்கு ஒரு விளம்பரம் செய்வதை போல
இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை சுந்தரர் நமக்கு சொல்லி காட்டுறார். இயக்கர் கிண்டனர் யமனோடு வரனர் இயங்கு தீ வழி ஞாயிறு திங்கள் மயக்கமில் புலி வானரம் தானவர் எல்லாம் அயற்பொன்றின் என் திருவடி அதனை அச்சித்தார். இது ஆறார் வந்தார் திருப்பல்லாண்டுல ஆறார் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடைய ஆதிரனாள் நாராயணோட நான்முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குலாங்கள் திசையனைத்தும் நிறைந்திருந்தார். எனவே எல்லோருமே இறைவனை வணங்குகிறார். இதுதான் சிவனது பரத்து. அதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நான் சொல்லி காட்டுகிறேன். சிவபெருமான் மானுடர்களுக்கு மட்டும் அருளியதன்று நல்ல இறை உணர்வு பெற்று பூர்வ ஞானம் உடைய மனிதர் அல்லாத தேவர்கள் அல்லாத அறிவிலே குறைந்த மிருகம் முதலானவர்களும் இறைவனை வழிபட்டு அது பெரும்பேறு பெற்றிருக்கிறது. எதுவெல்லாம் இறைவனை வணங்கி பெரும்பேறு பெற்றிருக்கிறது என்பதை நம்முடைய கமலை ஞான பிரகாசர் புஷ்ப விதி மாலை என்கின்ற நூல்ல சொல்லி காட்டார். நிறைய உங்களுக்கு செய்தி தெரியும். எந்தெந்த தலத்திலே யாரெல்லாம் வழிபட்டாங்க. நாரை, கரிக்குருவி, பன்றி, சிலந்தி பூச்சி, யானை, கழுதை, இப்படி எதெல்லாம் வழிபட்டெல்லாம் பெருமை பெற்றார். அந்த புட்ப விதி மாலையில கமலை ஞான பிரகாசர் ஒரு பட்டியல் சிறுசா ஒரு பாடலை சொல்லிக்காட்டு. குதிரை எதெல்லாம் முக்தி பெற்றதான் இறைவனை வணங்கி. குதிரை, சிலந்தி, கழுகு, உடும்பு, குரங்கு, நரி, ஈ, எறும்பு, சிதழ்னா கரையம், மது, வண்டு, மது வேற வண்டு வேற. வண்டு என்பது எங்கு பரப்பது, மது என்பது தேனீக்களில் ஒரு வகை, தேனீல 4 வகை. மது, வண்டு, அளவன், அளவன்ன நண்டு, கரி, கரின ஆண் யானை, அரி, சிங்கம், ஆ, பசு, மஞ்சை, மயில், எகினம், எகினம்னா அன்னம், கவரிமான், நாய் முதலானவற்றையும் குறிக்கும் எகினம், புறா, ஆந்தை, ததி, என்கு, ஆமை, முயல், கோம்பி, தத்தை, கேளல், அர்ச்சிப்ப. ஆக எல்லா உயிர்களாலும் வணங்கப்படுகிறது. குறிப்பாக வானவர்களாலும் முனியர்களாலும் சித்தர்களாலும் ஞானிகளாலும் வணங்கப்படுகின்ற மேலானவன். அதைத்தான் திருக்கருவை 10 அந்தாதிலே சொல்லி காட்டுகிறார். அமரர் மாதவர் முனிவரர் திரண்டு நின்று அனுதினம் தொழுது ஏத்தும் தமர நூபுர பொன் சரண் ஏத்திட. தமர நூபுர அங்கே ஒலிக்கின்ற, அங்கே கால் சிலம் அணிந்திருக்கின்ற பெருமானுடைய திருவடியை ஏத்திட தமியனுக்கு அருள் செய்தான். அவர்களெல்லாம் வணங்குகிறார்கள். அப்படி வணங்குகின்ற அவர்கள் இருக்கின்ற பொழுது எனக்கும் வந்து அருள் செய்திருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். இறைவன் எனக்கும் வந்து அருள் செய்திருக்கிறான். இறைவன் தேவர்களெல்லாம் வணங்கி அங்கே ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றுக்கும் பற்றாத என்னையும் அவன் ஒரு பொருளாக கொண்டு எனக்கு அருளி செய்திருக்கின்றான். இது மணிவாசகருடைய வாக்கு. முத்திக்கு உழன்று முனியர் குலாம் நடிவாட அத்திக்கு அருளி அடியேனையும் ஆட்கொண்ட. எப்படி முத்திக்கு உழன்று முனியர் குலாம் நனிவாட அத்திக்கு அருளி, அத்திக்குன்னு அந்த முத்திக்குள்ள திசைகளை அருள் செய்வான் என சொல்லிட்டார். எனவே தேவர்கள் வானர்கள் வணங்குகிறார்கள். ஆனால் ஒன்றுக்கும் பற்றாது எனக்கும் அருள் செய்தார். என்ன பொருள்? உதாரணமாக மனிதர்கள் அல்லாத ஒவ்வொரு உயிரினமும் அங்க யானை, குதிரை, பன்றி எல்லாம் முக்கியப்பட்டு சொல்றது என்ன பொருள்? அது பூர்வத்திலேயே அந்த சிவபுண்ணியத்தை ஈட்டி இருக்கிறது. இதே போல பூர்வத்திலே நான் செய்த புண்ணியத்தால் எனக்கு இறைவன் வந்து அருள் செய்தான் என்ற பொருள் போல இப்படி தேவர்களும் முனிவர்களும் எல்லோரும் வந்து வணங்கி இருக்கின்ற பொழுது எனக்கு அருள் செய்தான்ங்கிறார். இதை நம்முடைய மணிவாசக பெருந்தகை செத்துலாப்பத்திலே இந்த கருத்தை சொல்லி காட்டுறார். புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் பிறனும் வற்றி யாரும் என் மலரடி காணா மன்ன என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய். அழகா உன்னை அடைவதற்கு, உன் அருள் பெறுவதற்கு சில பேர் உலகை வெறுத்து மலையின் உச்சிக்கு சென்று அல்லது வனத்திற்கு சென்று தவம் செய்கிறார்.
செய்கின்ற பொழுது அவர்கள் மேல் புற்று கட்டுகிறது. காக்க எச்சம் போட்டு விதை விழுந்து மரமாய் இருந்தது. புற்றுமாய் மரமாய் புனலே காலாய், சிறிது நாட்கள் நீரை மட்டும் உணவாக உண்டும், காற்றை உணவாக உண்டும், இப்படி உடம்பை வருத்தி வற்றும்படியாக செய்தெல்லாம் தவம் செய்திருக்கிறார். புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் வற்றி வற்றி யாரும் நின் மலரடி காணா மன்ன. புற்றுமாய் மரமாய்ன்னு இருக்கிறார். இதுல இன்னொரு பொருள், அமர்ந்து அசைவற்று அவர்கள் யோக நிலையில இருக்கின்ற பொழுது புற்றுக்குள் இருந்தும் தவம் செய்வார்கள், புற்றுக்குள்ளும் தவம் செய்வார்கள். மரமாய்ங்கிறார். இந்த மரமா என்பதற்கு மரமா என்பதில் அசைவற்று என்ற பொருளும் இருக்கிறது. தவம் செய்வதில் கடும் தவம் என்று ஒன்று இருக்கிறது. கடும் தவம் என்பது, தவசி என்பது எப்படி தவம் பண்ண வேண்டும் என்பதை சுவாமிகள் தன்னுடைய திருவாக்களை சொல்லி காட்டுவார். எப்படி எல்லாரும் தவம் பண்ணணும்னு சொன்னா மலைவு ஏற்படும். அதுல ஒண்ணு மட்டும் சொல்றேன். இறைவனை காண்பதற்கு எப்படி தவம் செய்வார்களாம்? ஒரு பெரிய மரத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த மரத்தை தேர்ந்தெடுத்து அதில் இந்த மரத்தில் இந்த கிளைகள் இப்படி வருவதை கண்டு இந்த கிளைக்கு மத்தியில காலை உள்ளே இப்படி 2 காலையும் சொருகி இப்படி பிணித்து கொண்டு கைகீழாக தொங்கிக் கொண்டு பல ஆண்டுகள் தவம் செய்வார். இல்ல கவனமா கேட்கணும். தன்னுடைய 2 கால்களையும் மரத்தின் கவுட்டைக்குள்ளே விட்டு கால்களை பின்னி வௌவால் போலவே தலைகீழாக தொங்கிக் கொண்டு பல ஆண்டுகள் தவம் செய்வார்கள். குமரகுரு சுவாமி செய்தார். அப்படி மரத்தையும் ஒரு பற்றுக்கோடாக வைத்து அதில் தொங்கிக் கொண்டு செய்வார்கள். புற்றுக்குள்ளும் இருந்து தவம் செய்வார்கள். அதைத்தான் இங்கே புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்ட வானரும் பிறரும் வற்றி யாரும் நின் மலரடி காணா. அவர்கள் எல்லோருமே உன் திருவடி காணவில்லை மன்ன. அப்படி இருக்க என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து, என்னை ஓர் வார்த்தையுள் படுத்தினார். நான் சொன்ன ஒரு வார்த்தையிலே படுத்தி என்னை பற்றினாய். என்ன வார்த்தை சொல்லிட்டார்? சிந்தனைக்குரிய பகுதி ரொம்ப முக்கியம். இந்த உண்மை தெரிந்தால்தான், பொருள் தெரிந்தால்தான் திருக்கருவை 10 பொருள் தெரியும். என்னன்னா, அதாவது என்னை ஓர் வார்த்தையில் படுத்துன்னு சொன்னா, இறைவனிடம் சென்று நான் உனக்கு அடிமை என்ற ஒரு வார்த்தை சொன்னா, இந்த அடிமை என்ற ஒரு வார்த்தையை சொன்னார் போதும், இறைவன் தன்னிடம் வந்து அடிமையாக இருப்பவனை அடைக்கல பொருளாக கொள்வான். இது அப்பர் சுவாமிகளே சொல்லி காட்டுவார். ஆகையினாலே இந்த அடிமை என்று நான் உனக்கு சொல்லிய ஒரே காரணத்திற்காக என்னை நீ ஆட்கொண்டாய். இந்த கருத்தை தான் இங்கே நம்முடைய அரசகவி சொல்றார். அரசன் யார்? யாருக்குமே வணங்காதவன். சின்ன செய்தி சொல்ல, யாருக்கு வணங்காதவன். சிவபெருமான் எப்படிப்பட்ட தன்மையவன்? செய்யானை வெண்ணீற்று அணிந்தானை சேர்ந்தறியா கையானைம்பார். இறைவன் யாரையுமே கையெடுத்து வணங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு மேலானவர்கள் யாரும் இல்லை, சமமானவர்கள் யாரும் இல்லை. இதே போல அரசன் எப்படி இருப்பான் என சொன்னார், அவனும் இறைவனே, எல்லாத்தையும் கும்பிட மாட்டான். அவை நடந்து கொண்டிருக்கும். ஒரு தூதுவன் ஒருவன் வருவான், அடுத்த மன்னனால் அனுப்பப்பட்ட தூதுவன். மன்னன் மன்னனை வணங்கலாம், மன்னன் மன்னனை வணங்குவான். அது இருக்கிறது. தூதுவன் ஒருவன் வருவான் அரசவை நடக்கின்ற பொழுது. முதல்ல வந்த உடனே சொல்வான், நான் இன்ன நாட்டிலே இன்ன பெயருடைய மன்னனது தூதுவனாக வந்திருக்கிறேன் சொல்லி ஒரு வணக்கத்தை சொல்லுவான். இந்த முதல்ல வணக்கத்தை சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது மன்னனானவன் இப்படி தலையை அசைத்து தன்னுடைய மகிழ்ச்சியை புன்னகையிலே மட்டும்தான் சொல்லுவான். அப்புறம் தூதன் இன்னொரு வார்த்தை சொல்லுவான், என்னுடைய மன்னனாகிய ராஜாதி ராஜஸ்ரீ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீரா பெருமான் தங்களுக்கு வணக்கத்தை கூற சொன்னார்னு சொல்லி இன்னொரு கும்பிடுவான். மன்னன் வணக்கத்தை கூறினார் சொல்லுகின்ற பொழுது அப்பொழுதுதான் மன்னன் எழுந்து வணங்குவான். இப்ப என்ன அர்த்தம்? எல்லோரையும் வணங்க மாட்டான். ஆனால் நம்முடைய
மன்னனாக இருக்கின்ற அரசகவியானவர் யாரையும் வணங்காத தன்மையவன். ஆனால் அவன் வணங்குவது ரெண்டே ரெண்டு பேரத்தான். யாரை? பரம்பொருளாகிய எம்பெருமானையும் அவன் அடியவர்களையும். அதான் சொல்லி கேட்டார். ஆக அப்பேற்பட்ட அந்த பெருமான் யாரையும் வணங்காத மேலான தன்மை கொண்டவன் எனக்கு அருள் செய்தான். காரணம், நான் அவனுக்கு அடிமை என சொல்லி அவனை வணங்குகின்ற காரணத்தினால். ஆளுகின்ற அரசனானவன் இறைவனை வணங்கணும், பூஜை பண்ணணும். மன்னர்கள் பூசனை செய்த உடையவர்கள் இன்னும் இருக்கிறது, எல்லா ஆலயத்திலும் இருக்கிறது. இந்த மன்னனானவன் ஆட்சி காலத்துல பூசனை செய்த லிங்கம் இது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் பூசனை செய்த விக்கிரகம் இன்றைக்கும் இருக்கிறதே. அப்ப மன்னர்கள் எல்லாம் பூசனை செய்தார். ஆகையினாலே இங்க அழகா சொல்லி காட்டுகிறார். அமரர் மாதவர் முனிவர திரண்டு நின்று அனுதனம் தொழுது ஏத்தும் தமர நூவர பொன்சரன் ஏத்திட. அந்த பெருமானது திருவடியை நான் ஏத்திட. இன்னைக்கு நான் முன்னுரையில சொன்னேன். இறைவன் பொருள் சேர் புகழினை நாம் ஏத்துதல் வேண்டும். ஏத்தினால் இரு வினைகளும் நீங்கி அவனுக்கு அடிமைப்பட்டு விடும். ஏத்திட தமியனுக்கு அருள் செய்தான். அந்த பெருமான் எனக்கு அருளை செய்து விட்டான். அவன் யார்? குமரனால் அருள் சூர்பகை தடிந்தவன். குமரனால் அருள் சூர்பகை தடிந்தவன். தேவர்கள் எல்லாம் இந்திரனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் உட்பட்ட அந்த தேவர்களுக்கெல்லாம் சூரன் இடம் செய்தான். ஆனால் நம்முடைய பெருமானானவர் தன்னுடைய அடியவர்களுக்கும் தன்னை வழிபடுகின்ற அந்த இந்திரன் ஆளுகின்ற அவனுக்கு கீழே இருக்கின்ற தேவர்களை காப்பதற்காக சிவபெருமானே நேரடியாக குழந்தை வடிவத்தை எடுத்து வந்து குமரனாக வந்து சூரனது பகையை தொலைத்தான். ஆகையினாலே இங்க அழகா சொல்லி காட்டுறார். குமரனால் அரும் சூர்பகை தடிந்தவன். குமரனால் அரும் சூர்பகை தடிந்தவன். குழந்தையின் வடிவத்தை எடுத்து வந்து பகை தேவர்களை பகை கொண்ட அந்த சூரன் பகை வென்ற அந்த சூரபத்மனை முடித்தார். ஏன் இந்த இடத்துல நம்முடைய அரசகவி குமரனால் அரும் சூர்பகை தடிந்தவன், குமரனால் அரும் சூர்பகை தடிந்தவன் அப்படின்னா இந்த கந்தபுராணத்துல இருக்கு. ஏன் சிவபெருமானால முடியாதா? வேறு ஒரு வடிவத்தை தான் எடுத்து வரணுமான்னா காரணம் ஒன்று, சூரபத்மனானவன் தனக்கு எவ்விதத்திலும் மரணம் வருதல் கூடாது என்பதற்காக, எப்படியெல்லாம் மரணம் வரக்கூடாது என்பதற்காக சிவத்தை நோக்கி தவம் செய்து வரம் பெற்று விட்டான். எனவே வரம் பெற்ற நம்முடைய சூரபத்மனானவன் நெறி தவறி செல்லுகின்ற பொழுது வரம் கொடுத்த தானே அவனை அழிப்பது முறைமை என்று என்ற காரணத்தினாலே தான் ஒரு குழந்தை வடிவத்தை எடுத்து வருகிறான். இதை நம்முடைய சிங்கமுகாசுரனே சொல்லுவான். அண்ணா, நீ அவனோட வரம் பெற்ற காரணத்தினாலே வரம் கொடுத்த தான் அழிப்பது முறைமை என்று ஒரு பாலன் வடிவமாய் வந்திருக்கிறான்னு சொல்லி காட்டுவான். அதனால அவன் குமரனாக வந்ததற்கு காரணம், முருகனாக வந்ததற்கு காரணம் வரம் கொடுத்த தானே அழிப்பது முறைமை என்று சொல்வதற்கு காரணம். மற்றொன்று பொருள், சர்வ வல்லமையும் பெற்ற சிவனாகிய நான் உன்னை அழிக்க வேண்டாம், ஒரு குழந்தை வந்து உன்னை அழிச்சிருங்கிறத காட்டுவதற்காகத்தான் அங்கே என்ன செய்தார்? ஒரு குழந்தை வடிவத்திலே எடுத்து குமரனாக சென்று சூரனை அங்கே தொலைத்து கட்டுகிறான். குமரனால் அரும் சூர்பகை தடிந்தவன் கொள்ளை வண்டினமார்க்கும், கொள்ளைனா கூட்டம், கூட்டமாக மொய்த்து வண்டு இனமார்க்கும் கமல வாவியும். எனவே வண்டு இனங்கள் கூட்டமாக ஒலிக்கின்ற தாமரை தடாகமும் பொங்கரும் அங்கே சோலைகளும் அங்கே தடாகமும் நிறைந்திருக்கின்ற சூழ் திருக்கருவையம் பெருமானே. திருக்கருவையிலே எழுந்தருள் இருக்கின்ற என்னுடைய பெருமானே. எனவே மேலுக்கு மேலாகிய அந்த பரம்பொருளை எல்லோரும் வழிபடுகிறார்கள். அப்பேற்பட்ட வழிபடப்படுகின்ற அந்த பெருமானை நான் சென்று ஏற்றிட எனக்கு அருள் செய்தான். அவன் யார்? உயிர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பத்தை எந்த நிலையிலும் அவன் தீர்க்கக்கூடிய
ஒரு பெரும் கருணை உடையவன். அவன் எங்க இருக்கின்றான்? வண்டுனன்கள் மொய்க்கின்ற தாமரை நிறைந்திருக்கின்ற தடாகமும் சோலையும் உள்ள திருக்கருவையிலே எழுந்தருளி இருக்கிறான் என்று அந்த பால்வண்ணநாதனை போற்றி துதிக்கிறார். அடுத்து 25வது திருப்பாடல். இந்த 25வது திருப்பாடல் எதை காட்டுகிறது என சொன்னால், அழகாக இறைவனானவன் அப்படி என்னை ஆட்கொள்வதற்கு காரணம் என்னிடம் வினை சேடனம் இருக்கிறது. அந்த வினை சேடனத்தினாலே நான் அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்கள் இருக்கிறது. ஆனால் அவன் பிழைவருக்கும் பெம்மான், பிழைவருக்கும் பெம்மான். அதாவது திருஆனைக்கு அகிலாண்ட நாயகி மாலை அப்படின்னு ஒரு நூல் இருக்கிறது. திருஆனைக்கு அகிலாண்ட நாயகி மாலை திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் செய்து. அம்பாளை பற்றிய தோத்திரம். எல்லாரும் நவராத்திரி வருகின்ற பொழுது எந்த நூலை படிப்பது என்று கண்ட கண்ட நூலை எல்லாம் படிக்கிறார்கள். படிக்க வேண்டிய நூல் எது என்பது நமக்கு ஒரு வரையறை இருக்கிறது. நவராத்திரி காலத்துல சைவர்கள் எதை படிக்கணும்? நவராத்திரி என்பது உலகியல் நடக்கிற நவராத்திரி வேறு, சைவத்தின் கண்ணே சொல்லப்பட்டிருக்கிற நவராத்திரி வேறு. எல்லாரும் அதை குழப்பிக்கிறோம். உலகில உள்ள நவராத்திரி ஆரவாரமும் படபடப்பும் விளம்பரமும் தான் இருக்கும். சைவத்திலே சொல்லப்பட்ட நவராத்திரி எது? அதிலே எந்த பாடல்கள் படிக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கு. நவராத்திரியின் போது திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளி செய்திருக்கின்ற சிவபுர பதிவாகிய புவம் வழி என்று தொடங்குகின்ற பதிகத்தை படிக்கணும். ஆதி குமரகுருவர சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற சகரகலாவல்லி மாலையை கண்டிப்பா படிக்கணும். நம்முடைய அபிராமி பட்டர் அருளி செய்திருக்கின்ற அபிராமி அந்தாதி படிக்கலாம். இன்னும் தர்மபுர ஆதீனத்திலே 10வது பட்டம் சிவஞான சுவாமி ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் அருளி செய்திருக்கின்ற அம்மையை பற்றி தோத்திரங்கள் நிறைய பிரபந்தங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் படிக்கணும். மற்றவைகள் எல்லாம் அது பசுபோதத்தோடு பாடப்பட்டது. அதிலே சைவ நெறி பிசகிய வார்த்தைகளும் கருத்துக்களும் இருக்கிறது. அது ஞாபகம். ஆகையினாலே இந்த சைவ நெறியின்படி நம்முடைய நவராத்திரி என்பது அத்தனை ஒரு சிறப்புடையது. அதுல நம்முடைய திருவானைக்கு அகிலாண்ட மாலையில திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு கற்பனையில் ஒண்ணு சொன்னார். அம்மா, உன்னை விட சிவநாம மேலானவன் தான். உடனே அம்பாள் முடிச்சுட்டா அகிலாண்ட நாயகி. என்னப்பா சொல்ற? ஏன் முன்னாலேயே என்ன விட சிவன் மேலேங்கிறிய? ஏன்கிட்ட என்ன குறை கண்ட? நீ சிவனிடம் என்ன சிறப்பு கண்டேன்னார். அப்ப திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எப்பொழுதுமே நதியை பெண்ணாகத்தான் பாவிக்கின்ற ஒரு பழக்கம் உண்டு. கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று இப்படி பெண்ணாக பாவிக்கிறது. எனவே நதி நீரை பெண்ணாக சொல்வது. அப்ப திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்றார், ஏமா, ஒருத்தனுக்கு நீச்சல் தெரியாம வெளியூர்காரன் ஆழம் தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துருதான். அந்த தண்ணிக்குள்ள விழுந்த உடனே நீ 3 தடவை மேல தூக்கி தூக்கி விடுவ. எப்பவுமே தண்ணியில விழுந்தா 3 தடவை மேல மேல எந்திரிச்சு வரும். அப்ப நம்ம காப்பாற்றணும். 3 தடவைக்கு மேல ஒருத்தரை காப்பாத்தலன்னா அவன் அப்படியே ஆயுள் முடிஞ்சிடும். எனவே தண்ணீருக்குள் ஒருவன் தெரியாது விழுந்து விட்டால் 3 முறை நீ பிழை பொறுத்து தூக்கி விடுவா. ஆனா என்னுடைய சுவாமி கோடானு கோடி பிழை செய்தாலும் அவன் பொறுத்துக் கொள்வான். தெரியுமா அவனுக்கு? என்ன சொன்னான்னா, பிழை பொறுக்கும் பெம்மான் நம்முடைய பெருமான். இங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். எனக்கு அருள் புரிந்ததற்கு காரணம், என்னிடம் இருக்கின்ற வினை சேடனங்கள் இருந்தாலும் பிழைகள் இருந்தாலும் அதை அவன் துடைத்து பெருமனம் கொண்டு அவன் பெரும் கருணையினாலே என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று அழகாக அடுத்த திருப்பாடலை சொல்லி காட்டுகிறார். கருவை அம்பரன் அம்பரமேனியன் கடவுளர் காணா உருவை அம்பிகை பெற பகுந்து அழித்தவன் ஒன்னலர் புறம் நீற்றும் பெருவை அம்பு என கண்ணனை உடையன் என் பிழை பொறுத்து அழியாத திருவை அம்புவி சிறப்பொடு அழித்தவன் திருக்களா உடையோனே.
இது மிகுந்த பொருட்செறிவு மிகுந்த அருமையான துதிப்பாடல். கருவையம்பரன், அம் என்றால் மேலான, கருவையிலே எழுந்தருள் இருக்கின்ற இந்த மேலான பெருமான் அம்பரமேனியன். அம்பரம் என்றால் திக்கி ஆடையாக உடைய, நக்கன் அர்த்தம். திருவரையிலே ஆடை இல்லாத என்ன அர்த்தம்? இறைவனை நக்கன் என்று சொல்லக்கூடியது அவன் சர்வ வியாபி. ஒரு குறிப்பிட்ட ஒரு லிங்கம் இருக்கிறது என சொன்னா இந்த லிங்கத்திற்கு சுத்தி ஒரு துணியை கட்டிடலாம். என 5 முழமும் ஒரு சுத்து, 50 முழமும் ஒரு சுத்து. சைவத்துல ஒரு பழமொழி இருக்கிறது. நம்முடைய திருக்கோயில இருக்கிற அந்த ஆவடையாளுக்கு 5 முழத்தை சுத்தி ஆடை சாத்திடலாம். ஆனா தஞ்சை பெருவுடையாருக்கு 50 முழம் வேணும், பெருசு. அவ்வளவு பெருசுக்கு 50 முழம்னா உலகம் முழுவதும் வியாபகம்னா எப்படி ஆடை கட்ட முடியும்? எனவே உலகம் முழுவதும் திக்கையே அவன் ஆடையாக உடையவன். எனவே இறைவன் அவன் நிர்வாணி என சொல்வதற்கு பொருள் அவன் சர்வ வியாபி. அவன் சர்வ வியாபி என்பதை காட்டுவதற்காகத்தான் காலையிலே விஸ்வரூப தரிசனம் என்று உடைக்கிறார்கள். விஸ்வரூபம்னு எங்கும் நிறைந்த காட்சி. ஆகையினாலே இங்க அழகா சொல்லி காட்டுகிறார். அம்பரமேனியன், அவன் நக்கன், ஆடையற்றவன். வைரவருக்கு அந்த கொள்கையை காட்டுவதற்காகத்தான் வைரையனுடைய திருவரையிலே வஸ்திரம் இருக்காது, வைரவருக்கு சாத்தக்கூடாது. ஏன்னா அவன் அம்பரம் எங்கும் நிறைந்தவன். ஆனால் உபச்சாரத்திற்காக கருப்பு ஆடையை அவன் தோளிலே இப்படி தொங்க விட்டு விடுவார்கள். ஆகையினாலே கருவை அம்பரன் அம்பரமேனியன் கடவுளர் காணா உருவை. கடவுளர் காணா அவருக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிவபரத்துவத்தை தெரிஞ்சுக்கிடணும். நான் முன்னுரையில சில செய்திகள் சொல்றது பின்னே வருவதற்கு துணை செய்யும் என்பதற்காகத்தான். கடவுள் வேறு, கடவுளர் வேறு. கடவுள் என்பது சேர்ந்தறியா கையானை. கடவுளர் என்பது இந்த சேர்ந்தறியா கையானை கூப்பிய கையை உடைய பிரம்மன், விஷ்ணு, மற்றபடி நம்முடைய எல்லா இந்திரன், வருணன் முதலான எல்லாரும் கடவுளர்கள். எனவே இங்க அழகா சொல்லி காட்டுகிறார். கடவுளர் காணா உருவை அம்பிகை பெற பகுந்து அளித்தவன். கவனமா கொள்ள வேண்டியது, சிவம் தான் சக்திக்கு தன்னுடைய மேனியிலே பாதி கொடுத்தான். ஏன் பாதி கொடுத்தான்? எம்மை போன்ற கடநிலையிலே உள்ளவர்கள் சிவத்தை அறிவதற்கு, சிவத்தினுடைய உண்மையை அறிவதற்கு. நவராத்திரி இந்த உண்மை தெரிஞ்சாதான் நவராத்திரி என்னங்கிறது சைவனுக்கு தெரியும். சைவ நவராத்திரி வேற, சைவ நவராத்திரி என்னது? இறைவன் ஒருவன், அது பேராற்றலும் பெரும் கருணையும் உடையது. பேராற்றலை ஆண் ரூபமாகிய சிவம் என்றும், பெருங்கருணையை பெண் வடிவமாகிய சக்தி என்றும் சொல்றோம். ஆற்றலும் அருளும் இருந்தால்தான் கடவுள். அந்த ஆற்றல் ஆணாகிய சிவம், அருள் பெண்ணாகிய சக்தி, இரண்டும் சேர்ந்துதான் இறைவன் என்று காட்டுவதற்காகத்தான், ஒன்றுக்கு ஒன்று பிரிப்பில்லை என்பதை உலகோருக்கு காட்டுவதற்காகத்தான் அவன் அர்த்தநாரீஸ்வரனாக காட்சி தருகிறான். எதை போல நம்முடைய அருணாச்சல புராணத்திலே சைவ எல்லப்பனாவில கூறுவதை போல, மரமும் வைரமும் போல. ஒரு மரத்திலிருந்து வைரத்தை பிரிக்க முடியாது. வைரம் இருந்தால்தான் மரத்துக்கு பெருமை. அதனால்தான் ஜன்னல் வாங்க செல்லுகின்ற ஆசாரிகள் என்ன செய்வார்கள், என்ன சொன்னா அந்த மரத்தை இப்படி பார்த்து குறுக்கே எவ்வளவு வைரம் பாய்ந்திருக்கிறது என்று பார்ப்பார். ஆகையினாலே மரமும் காழ்ப்பும் போல், மரமும் வைரமும் போல் என்று சொல்லி காட்டப்படும். சிவத்திடமிருந்து சக்தி பேதப்படாதவன். அந்த அருளை வைத்துத்தான் எல்லா காரியமும் செய்கிறான். அதான் ரொம்ப முக்கியம். அருளை வைத்துத்தான் எல்லா காரியம். நம் கையினால் நாம் அனைத்தும் செய்தால் போல் நாடு அனைத்தும் நங்கையினால் செய்தளிக்கும் நாயகனும் திருக்களிற்றுப்படியான். எனவே இறைவனது செயல்பாடுகள் உயிரிழப்பு நடைபெறுகின்ற அத்தனையும் அருளால் தான் நிகழ்கிறது. அதனால்தான் சைவத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள அருளது சக்தி. இறைவனோட பொருள் குடிகொண்டிருக்கின்ற அந்த அருள் தான் சக்தி என்ற பெண் வடிவம். அதைத்தான் பிரிப்பில்லை என்று காட்டுவதற்கு அவன் திருமேனியிலே பாதி. அதை வைத்துதான் எல்லாம் இயக்குகிறான். அது எப்படி எல்லாம் இயக்குகிறான் என்பதை காட்டுவதுதான் நவராத்திரி வழிபாடு. அதை தனி சிந்தனை, அதை இன்னொரு நிகழ்விலே சைவனுக்கு உள்ள
நவராத்திரி உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்பது தனி சிந்தனையாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் சிந்திப்போம். ஆகையினால அழகா சொல்லி காட்டுகிறார், அம்பிகைக்கு தானே பகிர்ந்து கொடுத்தவன் ரொம்ப முக்கியம். தானே பகிர்ந்து கொடுத்தவன். அதுல ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிடணும். எப்படின்னு சொன்னா, இறைவனுக்கு சக்தி உண்டு இருக்கிறது. அந்த சக்தியிலே முதல்ல பாதியாக கொடுத்தது திருமாலுக்குத்தான். பாதியாக கொடுத்தது திருமாலுக்குத்தான். அதனால்தான் மணிவாசக பெருந்தகை தன்னுடைய கோத்தும்பி என்ற அந்த பதிகத்திலே சொல்லுகின்ற பொழுது அவன் இந்த உருவினை தொல் உரு என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். தொல் உரு என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். தோலும் துகிலும் என்று தொடங்குகின்ற திருவாசக பகுதியில தொல் உரு. அதற்கப்புறம் தான் அம்மை உமையவளுக்கு கொடுக்கிறார். அம்மை உமையவளுக்கு கொடுக்கிறார். ஆகையினால இறைவனானோ ரெண்டும் ஒரே சக்தி தான். போர் சக்தி, கோப சக்தி, புருஷ சக்தி, அருள் சக்தி. இல்லை, போர் சக்தி துர்க்கை, கோப சக்தி காளி, புருஷ சக்தி திருமால், அருள் சக்தி தான் உமையாகிய நம்முடைய தாயானவர். ஆகையினாலே அந்த பெண்ணுக்கு பாதியாக கொடுத்த அரியர்த்த மூர்த்தம் அதுவும் உண்டு. எனவே இங்கு சொல்லுகின்ற பொழுது அழகாக உருவை அம்பிகை பெற பகுத்து அளித்தவன் ஒன்னலர் புறம் நீற்றும் பெருவை. ஒன்னலர் தன்னோடு பகைத்து கொண்ட, தன்னோடு ஒட்டி செல்லாத அந்த திருவுராதிகளை நீற்றும் பெருவை. அம்பு என கண்ணனை உடையவன், திருமால் என சொல்லக்கூடியவரை அம்பாக கொண்டான். இந்த திரிபுர சம்ஹாரத்தை பத்தி ஆழமா சிந்திக்கணும். ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்றேன். மேரு மலையை வில்லாக கொண்டார், வாசுகி மலையை பாம்பாக கொண்டார். வாசுகி, அந்த வாசுகி என்ற பாம்பை நானாக கொண்டார். மேருமலை வில், வாசுகி என்ற பாம்பை நானாக கொண்டார். திருமால் வில்லாக இருக்கிறார். திருமால் வில்லாக இருக்கிறார். அதுக்கப்புறம் அக்னி, வாயுதேவன் எந்தெந்த அங்கமாக இருந்தார்கள்னு அது ஒரு பெரிய விளக்கம் இருக்கு. இப்ப அதை சொன்னா நேரம் ஆயிடும். ஆக திரிபுர சம்ஹாரத்திற்காக இறைவன் செல்லுகின்ற பொழுது அவர் கையிலே ஏந்தி இருக்கின்ற மேரு வில்லிலே அம்பாக இருந்தவர் திருமால். அதை இங்கு சொல்லி காட்டுகிறார். அழகாக சொல்லுகின்ற பொழுது ஒன்னலர் புறம் நீட்டும் பெருவை அம்பு என கண்ணனை உடையன். இதையெல்லாம் ஏன் சொல்றேன்னா, திருமாலானவர் சைவத்திலே மிகுந்த ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கிறார். அந்த திருமாலை இகழக்கூடாது என்பது திருமந்திரத்திலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அந்த திருமால் என சொல்லக்கூடியது நம்முடைய பெருமானுக்கு இப்படியெல்லாம் அவர் இருக்கிறார் என்பதற்கு உங்களுக்கு ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லி காட்டுறேன். மாதவ சிவஞான சுவாமிகள் கலசை பற்றி 10 அந்தாதிலே சொல்லி காட்டுகிறார். சிவனுக்கு திருமால் எப்படியெல்லாம் அவர் இருக்கிறார் என்பதை. மாயனை கனையாக ஏவினை, கலசை பற்றி 10 அந்தாதில இப்ப சொன்னார் இல்லையா, அந்த வில்லிலே இருக்கிற அம்பாக திருமாலை வைத்துக் கொண்டார். மாயனை கனையாக ஏவினை, மாயனை விடையாக ஊர்ந்தனை. திரிபுர சம்ஹாரத்தின் போது அச்சு முறிந்தது. அச்சு முறிந்தவுடனே நம்முடைய பெருமான் விடையாக கொண்டார். அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். திருவுந்தியாரிலே வருகிறது, திருமால் தான் விடையாகவும் வருகிறார். அடுத்து மாயனை திரு மனைவியாக்கி, மாயனை மனைவியாக்கி முன் மணந்து, மாயன் மோகினி வடிவத்திலே எடுத்து பஸ்மாசுரனை அழித்த போது மோகினியோடு திருக்கண் நோக்கம் செய்து அரணும் அரியுமாக சேர்ந்து அரிகரன் என்று சொல்லக்கூடிய ஐயப்பனை தந்தார். ரொம்ப முக்கியம். இறைவன் அந்த திருமாலை மனைவியாக்கி கொண்டிருக்கிறார். மாயனை திரு மனைவியாக்கிய முன்மணந்து சாத்தனை தந்தளித்தனை, மாயனுக்கு ஒரு பாகம் ஈந்தனை அரியர்த்தர். தன்னுடைய திருமேனியிலே பாதி சங்கரநாராயண வடிவு. மாயனுக்கு ஒரு பாகம் ஈந்தனை, மாயன் உள்ளமே கோயில் கொண்டனை, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமிசை நீடு வாழ்வார்.
மலர் என்பது திருமாலது ஹிருதய தாமரையாகி அந்த கோயிலுக்குள்ளே எழுந்தருளியவன் வரை எழுதுறான். எனவே திருமாலுடைய ஹிருதய தாமரையிலே அவன் குடிகொண்டிருப்பான். சிவாலயங்களிலே திருக்கல்யாணம் அங்கே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடக்கின்ற பொழுது தாரை வார்ப்பதற்கு திருமால் வருவார். அந்த திருமாலுடைய உற்சவ திருமேனியை பார்த்தா மார்புல இந்த இடத்துல சிவலிங்கம் இருக்கும். மார்பு இந்த இடத்துல உற்சவமூர்த்தி திருமால் உற்சவமூர்த்தியில சிவலிங்கம் இருக்கும். என்ன பொருள்? ஹிருதய தாமரையிலே சிவத்தை வைத்து பூஷிக்கிறார். அப்படி பூஷிக்கின்ற பொழுதுதான் ஆதிசேஷன் சைனத்துல இருக்கிறார், திருமால் நெஞ்சில் இருக்கிறார். பாம்பு அசைகின்ற பொழுது காற்றை இப்படி இழுத்து விடுகின்ற போது பாம்பு அசைகின்ற பொழுது திருமால் அசைகிறார். திருமால் அசைகின்ற பொழுது இந்த சிவலிங்கத்திற்கு ஊஞ்சல் ஆட்டியது போல ஆனந்தம் இருந்ததா சிவனுக்கு. இதெல்லாம் ஒரு கற்பனைகள். அதை கண்டுதான் ஆனந்த மகிழ்ச்சியம் கொண்டார் நம்முடைய திருமால். அதுக்கு ஒரு செய்தி நிறைய போகும். ஆகையினாலே மாயனிக்கோர் பாகம் ஈர்ந்தனை மாயன் உள்ளமே கோயில் கொண்டனை மாயன் நேத்திரம் மலர்ந்த தாளினாய். திருமால் யார்? தன்னுடைய கண்ணை இடந்து சிவன் திருவடியிலே அப்பியவன். எனவே சிவன் திருவடியை ஒத்து பார்த்தா திருமாலனுடைய அந்த சிவந்த கண் கிடக்கிறது. ஆக தாளினாய் வரத போட்டு தென்கலசை ஈசனே. எனவே அந்த திருமால் எவ்வளவு பங்கு என்று சொல்லி காட்டுகிறார். மாயனை கனையாக ஏவினை மாயனை விடையாக ஊர்ந்தனை மாயனை திருமனைவி ஆக்கி முன் மணந்து சாத்தனை தந்தளித்தனை மாயனுக்கு ஒரு பாகம் ஈந்தனை மாயன் உள்ளமே கோயில் கொண்டனை மாயன் நேத்திர மலர்ந்த தாளினாய் வரத போற்றி தென்கலசை ஈசனே என்று இப்படி திருமாலனுடைய ஒரு பெரிய ஒரு பங்கு அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கு. திருமாலை பத்தி இன்னும் ஒரு செய்தியை சொல்ல, நிறைய செய்திகள் இருக்கு. திருமாலானவன் கண்ணன் அவதாரம் எடுத்தான். அப்படி கண்ணன் அவதாரம் எடுத்து கண்ணனானவன் போருக்கு அர்ஜுனன் ஜெயிக்கணும்னு சொன்னான்னா சிவத்தை நோக்கி தவம் செய்யினார். அர்ஜுனன் தவம் செய்து பாசுபத அஸ்திரத்தை பெற்று வெற்றி பெற்றான். வெற்றி பெற்ற உடனே அந்த பாரகதையில் வருகிற கண்ணன் சொல்றான், அர்ஜுனா பெற்றதற்கு காரணம் நீ அல்ல, சிவன் கொடுத்த பாசுபதாஸ்திரம். எனவே வெற்றிக்கு தருவதற்கு பெரும் நமக்கு அருள் செய்த சிவனை சென்று நன்றியோடு வணங்கியோடு கைலைக்கு போறாங்க. திருமாலும் அர்ஜுனனும் கைலைக்கு போறாங்க. அப்படி கைலைக்கு போகின்ற பொழுது நம்முடைய திருமாலாகிய அந்த கண்ணனானவன் சிவபெருமானுடைய மேலுக்கு மேலான அந்த பெருமையை கருதி பெருமான் வீட்டில் கையிலையை மிதிக்க கூடாது என்பதற்காக திருமாலானவர் கண்ணனாகிய அந்த திருமாலானவர் காலால் நடவாது தலையால் நடந்து நடந்து கையிலையிலே சென்றார். இதை நம்முடைய நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் 11ஆம் திருவரையில கோயில் திருப்பணி விருத்தத்துல சொல்லி காட்டுறார். நின்றிலவே விஷயன்னோடும், விஷயன் அர்ஜுனன், நின்றிலவே விஷயன்னோடும் சிந்தை கழிப்புற நீள் தென்தில்லை மா நடமாடும் பிரான் தன் திருமலை மேல் தன் தலையால் நடந்து ஏறி, யாரு? கண்ணன், திருமாலாகிய அந்த கண்ணன் தன் தலையால் நடந்து ஏறி சரங்கொண்டு இழிந்தது என்பர். யார் அந்த திருமால்? கண்டினையே விளமேல் எரிந்து ஆர்த்த கரியவனே. கரியவன் அந்த திருமால். ஆக இறைவன் பெருமையை திருமால் மூலமாக அங்கே கிளர்க்கப்படுகிறது. அதைத்தான் இங்கே திருமாலை சொல்லுகின்ற பொழுது பெருவை அம்புவை என கண்ணனை உடையன் என் பிழை பொறுத்து, என்னுடைய பிழைகளை பொறுத்தான். நான் தகுதியுள்ளவன் அல்ல, பக்குவமுடையவன் அல்ல, ஆனாலும் என்னை நீ ஏற்று அருள் செய்ததற்கு காரணம் நீ என்னிடம் இருக்கின்ற குற்றங்களை பொறுத்து குணம் கொண்டு கோதாட்டினாய். எனவே என் பிழை பொறுத்து அழியாத திருவை பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் திருவும் புணர்ப்பானே. அங்கே திரு என்பது மேலான சிவஞானத்தால் கிட்டக்கூடிய பேரின்பம். இந்த இடத்துல திரு என்பது
உன்னை அறியக்கூடிய சிவ ஞானத்தை கொடுத்தாய். அதைத்தான் நீ சொல்லி காட்டுகிறார். அழியாத திருவை, அங்கே அழியாத அந்த சிவ ஞானத்தையும் எனக்கு கொடுத்தருளினார். சிவஞான செல்வத்தையும் எனக்கு கொடுத்தாய். அழியாத திருவை அம்புவி சிறப்போடு அளித்தவன். எனவே இந்த அழியாத சிவஞானத்தை எப்படி அம்புவி சிறப்போடு அளித்தவன்? எது? எனக்கு இந்த உலகத்திலே வேண்டிய செல்வத்தையும் கொடுத்தான், ராஜபோகத்தையும் கொடுத்தான். அதான் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை. எனக்கு மறுமைக்கு வேண்டிய துணை செய்கிற சிவஞானத்தையும் கொடுத்தாய், இம்மைக்கு வேண்டிய பொன்னையும் கொடுத்து அரசபோகத்தையும் கொடுத்து விட்டாய் என சொல்லி அழகாக என் பிழை பொறுத்து அழியாத திருவை அம்புவி சிறப்போடும் அளித்தவன் திருக்கடா உடையோனே. எனவே இந்த திருக்கடால் எழுந்தருளிருக்கின்ற பெருமானானவன் மேலான அந்த பெருமான் யார்? திருமாலை அங்கே அம்பாக உடையவன். நான் செய்த பிழைகளை எல்லாம் பொறுத்து எனக்கு மறுமைக்கு வேண்டிய ஞானத்தையும் இம்மைக்கு வேண்டிய செல்வங்களை எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கின்றான். ஆகினாலே இறைவன் என சொல்லக்கூடியவன் இம்மை பயனையும் கொடுப்பான், மறுமை பயனையும் கொடுப்பான். ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா? சிவனை கும்பிட்டா அடுத்த பிறவியில தான் நமக்கு பலன், அது முக்தி பேர் மட்டும்தான் தருவான்னு நினைச்சு கொண்டிருக்கிறான். அப்படி அல்ல. இறைவனானவன் இம்மைக்கு வேண்டியதையும் கொடுப்பான், மறுமைக்கு வேண்டியதையும் கொடுப்பான். அம்மையிலும் சிவலோகம் எது அங்க சொல்லுகின்ற பொழுது அழகாக இம்மையே தரும் சோறும் கூரையும். அம்மையும் அங்கு சிவலோகம் ஆழ்வதற்கு ஐயுறவில்லை என்றார். இம்மையே தரும் சோறும் கூரையும், இம்மைக்கு வேண்டியதையும் தருவான். மறுமையிலே சிவலோகம் ஆழ்வதற்கு உரிய அந்த சிவபோகத்தையும் நமக்கு தந்தருவான் என்ற இறைவனானவன் உயிர்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் தந்தருள்வான் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். கருவை அம்பரன் அம்பரமேனியன் கடவுளர் காணா உருவை அம்பிகை பெற பகுத்து அழித்தவன் ஒன்னலர் புறம் நீற்றும் பெருவை அம்பு என கண்ணனை உடையன் என் பிழை பொறுத்து அழியாத திருவை அம்புழி சிறப்போடு அளித்தவன் கடா உடையோனே என்று தனக்கு அதை சொல்லி காட்டுகிறார். இறைவனது மேலாம் கருணை சொல்லி காட்டுகிறார். அடுத்த திருப்பாடல் 26ல அடியவர்களது பெருமையை சொல்லி காட்டுகிறார். இந்த அடியவர்களது பெருமை எந்த அளவிற்கு அது பெருமை உடையது என்பதை, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என சொன்னால், மெய்யான சிவனடியார்கள் தன்னுடைய மனைவி, தன்னுடன் பிறந்தவர்கள், தன் சுற்றத்தவர்களை பெரிதென நினைக்க மாட்டார்கள். அழகாக சொல்லி காட்டுகிறார். சிவனடியார்களுக்கு அந்த பண்பு இராது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் என்று சொல்லி தரப்ப உற்றாரை யான் வேண்டேன் என்பதற்கு விளக்கமா அங்கு எழுதுறார். அந்த மணிவாசகரது திருவாக்குக்கு ஏற்ப அங்கு சொல்லி காட்டார். அடியார்கள் எப்படிப்பட்ட தன்மையுடையவர்கள்? உடையர் என்றும் தன் மக்களை மனைவியை ஒக்கலை பெருவாழ்வை அடைய நல்கு சீர் செழும்பொருள் முதலிய அனைத்தையும் நினைப்பாரோ. மெய்யான சிவன் அடியார்கள் தன்னுடைய மனைவி, மக்கள், சுற்றத்தவர்கள் என்று நினைப்பார்களோ? நினைக்க மாட்டார்கள். உடையர் என்று தம் மக்களை மனைவியை ஒக்கலை பெருவாழ்வை அடைய நல்கு சீர் பெரும்பொருள் முதலிய அனைத்தையும் நினைப்பாரோ. மனைவி மக்களை தன் செல்வம் என்று நினைப்பதில்லை, அவர்கள் பொருள் என கொள்வது இல்லை. அதனால்தான் கேட்டவுடனே ஏற்பகை நாயனார் மனைவியை கொடுத்தார். கேட்டவுடனே பிள்ளைக்கரியை சமைத்து கொடுத்தார் நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார். அவர்களெல்லாம் தன்னுடைய மனைவி பிள்ளை என்று அவர் நினைப்பதில்லை. விடையின் மேல் வரு திருக்களா நாயகன் விரைமலர் செருங்கொன்றை தொடையல் வேணியான் அடியவர்க்கு. விடையின் மேல் வருகின்ற கலாமரத்தின் கீழ் அணிந்திருக்கின்ற நறுமணம் மிக்க கொன்றை மாலையை அணிந்திருக்கின்ற சடையினை உடையவன் அடியவர்க்கு அன்போடு தொண்டு செய் மனத்தவர்க்கு. சிவன் அடியவர்களுக்கு தொண்டு செய்கின்ற அந்த அடியவர்கள் மனைவி, மக்கள் மற்றும் செல்வத்தை அவர்கள் பொருள் என கொள்வது இல்லை. சிவனுக்கு இல்லை, சிவன் அடியவர்களுக்கு தொண்டு செய்பவர்கள். ஆகையினால்தான் அந்த அடியவர்களுக்கு தொண்டு செய்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் மனைவியையே கொடுத்தார் நம்முடைய ஏற்பகை நாயனார். தன்னுடைய பிள்ளையையே பாகம் செய்து கொடுத்தார் சிறுத்தொண்ட நாயனார். எனவே அடியவர்கள் எதையுமே பொருட்படுத்தாது சிவனுடைய
திருக்கோலம் தெரிகின்ற அவன் அடியவர்கள் மேலேத்தான் பெரிதாக நினைப்பார்களே அன்றி அவர்கள் தனக்கென்ற வாழ்வை நினைக்க மாட்டார்கள் என்று இந்த செய்தி யார் சொன்னா? அரசன் சொல்றார், அரசகவி சொல்றார். எனவே எனக்கு பெருஞ்செல்வம் சிவனது அடியார்களே என்பது பொருள் எச்சமாக பெறப்படுகிறது. இதே மாதிரி பொருள் படைத்த பட்டினத்தடிகள் கோயில் நான்மணி மாலைன்னு சொல்லி காட்டார். யார்? பொருள் படைத்த பட்டினத்தடிகள். பட்டினத்தடிகள் ஆதியிலே பெரும் செல்வந்தன். அத்தனைக்கும் தானம் கொடுத்துட்டார். இதெல்லாம் தேவையில்லை, அடியார்கள் தான் வேணும். அவர்களுக்கு தொண்டு செஞ்சு இந்த பொருளை இழந்து பிச்சை எடுத்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேங்கிறார். யாரு? பட்டினத்தார் 11ஆம் திருமுறையில கோயில் நான்மணி மாலையில பட்டினத்தார். குடை கொண்டியும் ஐயம் எல்லாம் குடிவித்து எரி பொத்திகிரி படை கொண்டு இகழ்தரும் பார்த்தியோர் ஆவதில் அரசனாக இருப்பதை காட்டிலும் பைம்பொற்கொன்றை தொடை கொண்ட வார்சடை அம்பலத்தான் தொண்டர்க்கு ஏவல் செய்து கடை கொண்ட பிச்சை கொண்டு உண்டு இங்கு வாழ்தல் களிப்புடைத்தே. எனவே சிவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வதுதான் பெருங்களிப்பு என்று, இதனால் செல்வத்தை இழந்து பிச்சை எடுத்தாலும் அது எனக்கு களிப்பையே தரும் என்று சொல்லி காட்டுகிறார். எனவே அடியார்கள் பெருமை எவ்வளவு உடையது! அந்த சிவனது அடியார்களுக்கு தொண்டு செய்வதுதான் தனக்கு எல்லா உடைமையும் என்று சொல்லி காட்டுகிறார். அருத்த சிவாச்சாரியார் உங்க எல்லோருக்குமே தெரியும். கஞ்சனூர்ல அந்தனர் இல்லத்துல வைஷ்ணவ இதுல வந்தவர். வருகின்ற பொழுது அங்கே வாசுதேவர் என்ற பெயருடைய அந்த வைஷ்ணவருக்கு மகனாக சுதர்சனர் என்ற பெயரோடு வர்றார். சுதர்சனர் என்பவர் ஏற்கனவே பூர்வத்திலே திருமாலாக இருந்தவர். இப்போ ஒரு காரணத்தை பற்றி அந்த செய்தியை சொன்ன நேராய் சிவபரத்துவத்தை காட்டுவதற்கென்றே எடுத்த அவதாரம் தான் அரவத்த சிவாச்சாரியர். சுதர்சனர் என்ற நாமத்தை தாங்கி திருக்குழந்தையா இருந்து கொண்டு வைஷ்ணவர் மகனாக இருந்தாலும் திருநீர் ருத்ராட்சம் அணிந்து கொண்டு அங்க இருக்கின்ற அக்னீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்தியினுடைய தென்முக கடவுளை முன்பாக இருந்து எப்பொழுதுமே தியானத்திலேயே இருப்பார். அப்பொழுது தந்தை வந்து, மகனே இங்கேயே இருக்கிறியே, அண்ணே இந்த சிவன் கோயில்ல வந்து இருக்கிறியே, வீட்டுக்கு வாப்பா போவோங்கிறார். முதல்ல வீட்டுக்கு வா போங்கிறார். வீட்டுக்கா? எனக்கு வீடு இதுதான். என்னப்பா சொல்லேன்? எனக்கு வீடு இந்த ஆலயம். எனக்கு தந்தை என சொல்லக்கூடிய ஒரு அக்னீஸ்வரர், தாய் என சொல்லக்கூடியது அந்த அக்னீஸ்வரருக்கு இடப்பாகம் இருக்கின்ற அம்மை. எனக்கு சகோதரர்கள் முருகனும் விநாயகனும், எனக்கு சுற்றத்தவர்கள் அடியவர்களும் சிவகணங்களும். இப்படி பேச ஆரம்பிச்சார். எனவே இறைவன் மேல் பேரன்பு கொண்டவர்கள் தன் உடம்பு தொடக்காக இருக்கின்ற உறவை நினையார்கள். அதான் ரொம்ப கவனமான பகுதி. உடம்பு தொடக்காக இருக்கின்ற உறவை நினையாது அங்கே தொடர்ந்து இந்த உயிருக்கு துணையாக இருக்கின்ற சிவத்தின் தொடக்காக சிவத்தையே தாய் தந்தையாகவும் அம்மையை தாயாகவும் சிவன் அடியார்களை சுற்றத்தவர்களாகவும் பாவிப்பார்கள். இதுதான் தொண்டர்களுக்கு உள்ள இலக்கணம் என்பதை அழகாக நம்முடைய பெருமாள் சொல்லி காட்டுறார். அதனால்தான் அந்த தொண்டர்கள் மத்தியிலே போய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உடையாளுந்த நடுவிற்கும் உடையாள் நடுவே நீ இருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் மருளை புரியாய். அடியார் என்னுடைய சுற்றம் அவங்க மத்தியிலே இருக்கக்கூடிய பெருவாழ்வை கொடு என்று கேட்ட அந்த திருவாசக பாடலுக்காகத்தான் மெய்யான சிவனடியார்கள் சிவனுக்கு தொண்டு செய்கின்ற அடியவர்களைத்தான் தன்னுடைய சுற்றமாக நினைப்பார்கள். இந்த கருத்தினை நம்முடைய அரசகவி கூறுகிறார் என சொல்லி இந்த திருப்பாடலை ஒரு முறை படித்து இன்றைய சிந்தனையை அடியே நிறைவு செய்கிறேன். உடையர் என்று தம் மக்களை மனைவியை ஒக்கலை பெருவாழ்வை அடைய நல்கு சீர் செடும்பொருள் முதலிய அனைத்தையும் நினைப்பாரோ விடையின் மேல் வரு திருக்களா நாயகன் விரைமலர் செழுங்கொன்றை தொடையல் வேணியார் அடியவர்க்கு அன்போடு தொண்டு செய் மனத்தாரே என சொல்லி இங்கே அடியவர்களது பெருமையினை கூறுகிறார் என கூறி முன்னுரையிலே நான் கூறியபடி சிவனது பெருமையும் தெரிய வேண்டும், அடியவர்கள் பெருமையும் தெரிய வேண்டும். அதை நன்றாக திருவாசகத்தில் உள்ள கருத்தை வைத்து பிரதிபலிக்கின்ற அருமையான நூல்தான்
இந்த திருக்கருவை 10 அந்தாதி என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்யும். ஞானம் வாழி, நன்மை வாழி, நாடு ராச நீதிகி தானம் வாழி, கருமம் வாழி, சரத வேத ஆகமம் கானம் வாழி, கல்வி வாழி, கற்றறிந்த கேள்வி அன்பான பேர்கள் வாழி, ஈசன் அடியர் வாழி வாழியே. திருச்சிற்றம்பலம்.